ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சீஸை வந்து துருவி வச்சுருக்கோம். பாருங்கள், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவில் எண்ணெய் வச்சுருக்கேன், சூடாக எனக்கு. இப்போ நம்ம வந்து சீஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு தரலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சீஸோட செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டிருக்கேன். சவுந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போதும் சொல்கிறது தான், போட்டுட்டு வந்து உடனே திருப்பாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சுருட்டோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் வடைலாம். சீஸ் வச்சு வடை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் சூப்பராக வந்திருக்கு. ஃபெயிலியர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் தைரியமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது ஒன்றுமே வந்து கிச்சனில் வந்து நான் செஞ்சு படுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் அதனால் பயப்படாமல் நான் சொல்கிற அளவில் சேர்த்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சுடுது ஆட்டுன்னு நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த வடையை. சீஸ் உளுத்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, நம்ம கொஞ்சம் சூடு ஆடி இருக்கு. ஓகே, உள்ளெல்லாம் சூடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? சீஸுக்கு நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நல்லா மெல்ட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் கை தான் ஃப்ரெண்ட்ஸ் சுடுது. என்னங்க எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். பாப்பா நீ எப்படி இருக்கு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இட்லி மிளகா அப்படி வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.